இப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படிதான் பயங்கரமா பண்றீங்க சத்யராஜ் வயசு. சும்மா இருடா. யாரு சும்மா இருக்கிறது? நீ தான் வந்ததுல இருந்து சத்யராஜ் மாதிரி ஆடா ராஜபாதா சிவகாமி அப்பா அப்படி நீ தான் இப்படி பண்ணிட்டு இருக்கிற. அது இல்ல சாம், ஒரு எமர்ஜென்சின்னு உன்கிட்ட பேச வந்தேன். எமர்ஜென்சியா? செல்லம் என்னடா எமர்ஜென்சி? அது எப்படிடா உன்கிட்ட நான் சொல்லுவேன்? சொன்னா நீ எப்படி தாங்குவ? சரி அப்ப விடு. உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சாம் சொல்லுவேன்? சரி அப்ப சொல்லுமா. அது எப்படிடா உன்கிட்ட நான் சொல்லுவேன்? அப்ப விட்டு சொல்லடி. உன்கிட்ட சொல்ல அடிச்சுனா மோள என்ன விளையாண்டுட்டு இருக்கியா நீ? இப்ப சொல்லுவியா மாட்டியா? சரி சொல்றேன். சொல்லு. அது வந்து இல்ல. ஏய் மறுபடியும் அந்த ஃப்ளோல போனேனா சாவடிச்சுரும். சரி சொல்றேன். எங்க அப்பா இருக்காருல்ல. நல்லா தெரியுமே. போன வாரம் கூட பக்கத்து வீட்ல எகிரி குதிச்சான். நான் தான் போய் காப்பாத்தினேன். காப்பாத்து ஆல்ரெடி சுட்டு அடிச்சேன். ஐயோ அது இல்ல. எங்க அப்பா இருக்காருல்ல, அவர் எப்பயும் போல பேசிக்கிட்டே இருந்தாரு. உன்கிட்ட மட்டும் இல்ல, ஊர்ல இருக்கிற எல்லா வண்டியும் பேசிட்டு இருக்கான். ஆனா தேவையோட பேச மாட்டியா, தேவையே இல்லாம பேசிட்டு இருக்கான். ஐயோ நான் சொல்றது கேளியா? சொல்லியா? எப்பயும் போல அவர் பேசிக்கிட்டே இருந்தாரா, திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, நெஞ்ச புடிச்சிட்டு அப்படியே மயங்கி விழுந்துட்டாருடா. என்னம்மா என்னாச்சுமா? அப்புறம் நேரா அவரை ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிட்டு. ஓகே தானே? இப்போ எல்லாம் சேஃப் தானே? அவரை அட்மிட் பண்ணதுக்கே 50,000 ரூபாய் காசு கட்டணும்னு உன்னை நேரா பார்க்க வந்தேன்டா.